ஒளியின் பயணம். ஒரு காலத்தில், நீண்ட காலத்திற்கு முன்பு, இயேசு என்ற ஒரு இறை மனிதர் இருந்தார். அவர் அனைவரையும் நேசித்தார் மற்றும் நோயாளிகளை குணப்படுத்துதல் மற்றும் ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற பல அற்புதமான விஷயங்களை செய்தார். ஆனால் சிலர் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அவரை மிகவும் மோசமாக காயப்படுத்தினர். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றனர். ஆனால் ஆச்சரியமான நிகழ்வு என்னவென்றால், 3 நாட்களுக்கு பிறகு இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னது போலவே அவர் மீண்டும் உயிருடன் இருந்தார். ஒரு நாள் இயேசு தம் நண்பர்களான சீடர்களுக்கு தோன்றினார். அவர்கள் முதலில் பயந்தார்கள். அவர் ஒரு பேய் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு தனது கைகளையும் கால்களையும் காட்டினார். ஆணிகள் துளைத்த தழும்புகளை அவர்களால் பார்க்க முடிந்தது. அது உண்மையில் இயேசுதான் என்பதும் அவர்களுக்கு தெரிந்தது. பயப்பட வேண்டாம் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். அவர்களுடன் அமர்ந்து சிறிது உணவு உண்பதன் மூலம் தான் உண்மையானவர் என்பதை அவர்களுக்கு காட்டினார். பின்னர் நடந்த அனைத்தும் கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதையும் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லோருக்கும் சொல்லப் போவதாக அவர்களிடம் சொன்னார். அவர்களின் சொந்த நகரத்தில் தொடங்கி பின்னர் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியையும், அவரை முழுமையாக நம்பினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் எல்லோரிடமும் சொல்லி நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றும்படி கூறினார். பிறகு இயேசு தம் நண்பர்களை பெத்தானியா என்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவர் அவர்களை ஆசீர்வதித்து கடவுளுடன் இருக்க தான் விண்ணுலகத்திற்கு செல்வதாக கூறினார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இயேசு வானத்தில் ஏறத் தொடங்கினார். ஒரு மேகம் அவரை அவர்களது கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கும் வரை அவர் மேலே விண்ணகத்திற்கு ஏறி செல்வதை அவர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தனர். இயேசுவை மேகங்கள் மறைக்கும் வரை சீடர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு அவர் சொன்னதை நினைத்து மகிழ்ச்சியுடன் தங்கள் ஊருக்கு திரும்பிச் சென்றனர். இயேசு தங்களோடு இல்லாவிட்டாலும் அவர்களுடைய இதயங்களில் அவர் எப்போதும் இருப்பார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயேசு விண்ணகத்திற்கு சென்றது பற்றிய கதை இது. ஆனால் அவர் தனது நண்பர்களுக்கு ஒரு சிறப்பு வேலையை கொடுத்துவிட்டு சென்றார். அது என்னவென்றால், கடவுளின் அன்பு மற்றும் மன்னிப்பை பற்றி அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்பதாகும். இயேசு சொன்னது போலவே அவர்களும் செய்தார்கள். இயேசு பரலோகத்திற்கு சென்ற பிறகு அவருடைய சீடர்கள் அவருடைய வார்த்தைகளையும் அவர் அவர்களுக்கு கற்பித்த விஷயங்களையும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் மனதில் மகிழ்ச்சியுடன் எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் ஒன்று கூடி ஜெபம் செய்தார்கள். இயேசு அவர்களுக்கு வாக்களித்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தனர். விரைவில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து அவர்களை வலிமையினாலும் தைரியத்தினாலும் நிரப்பினார். அவர்கள் சென்ற இடமெல்லாம் இயேசுவை பற்றி போதிக்கத் தொடங்கினர். கடவுளுடைய அன்பு மற்றும் மன்னிப்பு பற்றிய நற்செய்தியை அவர்கள் சந்தித்த அனைவருடனும் பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் முயற்சியால் பலர் இயேசுவை நம்பி அவரை பின்பற்றினார்கள். எனவே இயேசுவின் கதை அவரது விண்ணேற்றத்துடன் முடிவடையவில்லை. அது தொடர்ந்து உலகம் முழுவதும் பரவி எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையை தொட்டு நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் நம்பிக்கையையும் மீட்பையும் கொண்டு வந்தது. இன்றும் கூட இயேசுவின் அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமும் அவரை பறைசாற்றும் வகையில் நம் வாழ்க்கையை வாழ்வதன் மூலமும் நாமும் அந்த கதையின் ஒரு பகுதியாக இருக்க முடியும். இயேசுவின் நற்செய்தியை பரப்ப அவரது சீடர்கள் உலகில் பல இடங்களுக்கு பயணம் செய்தனர். அவர்கள் நற்செய்தி என்னும் ஒளியை எங்கெல்லாம் கொண்டு சென்று இருளை அகற்றினர் என பார்ப்போம். சீமோன் பேதுரு எருசலேம், ரோம் இந்த நகரங்களில் இயேசுவின் செய்தியை பரப்பினார். அந்திரேயா கிரீஸ், ரஷ்யா. செபதேயுவின் மகன் யாக்கோபு, ஸ்பெயின்.
யோவான் ஆசியா பத்மோ தீவு, பிலிப்பு துருக்கி, பர்த்தலமேயு அர்மேனியா இந்தியா, தோமா இந்தியா, மத்தேயு பெர்சியா எத்தியோப்பியா கிரீஸ், அல்பேயுவின் மகன் யாக்கோபு எகிப்து சிரியா, ததேயு பெர்சியா ஈராக், தீவிரவாதியாய் இருந்த சீமோன் எகிப்து வட ஆப்பிரிக்கா. இயேசுவை பற்றியும் அனைவரிடமும் அவர் கொண்டிருந்த அன்பை பற்றியும் மக்களுக்கு சொல்ல அப்போஸ்தலர்கள் சென்ற இடங்கள் இவையே. இயேசுவின் நற்செய்தி என்னும் அணையா தீபத்தால் உலகின் இருளை அகற்றி ஒளியை பரப்பினர். இந்த அற்புதமான செய்தியை பகிர்ந்து கொள்ள அவர்கள் வெகு தூரம் பயணம் செய்தனர். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மற்றும் விண்ணேற்றம் ஆகியவை நம்பிக்கை, மன்னிப்பு மற்றும் நித்திய வாழ்வியல் வாக்குறுதியின் சக்தி வாய்ந்த நினைவூட்டல்கள் என்பதே இந்த கதையின் மையக்கருத்தாகும். துன்பத்தையும் மரணத்தையும் எதிர்கொண்டாலும் புதிய தொடக்கங்கள் மற்றும் மாற்றத்திற்கான சாத்தியம் எப்போதும் உள்ளது என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் நற்செய்தியை பரப்புவதற்கு இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை மற்றவர்களுடன் அன்பு, இரக்கம் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சீடர்களைப் போலவே மன்னிப்பு மற்றும் மீட்பின் செய்தியை பரப்புவதில் நமது பங்கை ஏற்றுக்கொள்ள இது நம்மை ஊக்குவிக்கிறது. கூடுதலாக இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகும் இயேசு எப்போதும் தம்மை பின்பற்றுபவர்களுடன் இருப்பார் என்ற வாக்குறுதி நம் வாழ்வில் கடவுள் நிலைத்திருப்பதை நினைவூட்டுகிறது. கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைக்கவும் வாழ்வியல் சவால்கள் மற்றும் வெற்றிகளின் மூலம் அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை வளர்க்கவும் இது நம்மை ஊக்குவிக்கிறது. மொத்தத்தில் இயேசுவின் விண்ணேற்றம் பற்றிய இந்த கதை விசுவாசம், அன்பு மற்றும் மீட்பின் சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் இயேசுவின் கொள்கைகளுக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை வாழ நம்மை தூண்டுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.